கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனத்தின் முன்பகுதி. ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதி. இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம பழையதும் மழுங்கலான எந்திரமாக இருக்கிறோம். நம்ம ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு புதிய ஒரு எந்திரமாக, ஒரு ஆயுதமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அந்த போரடிக்கிற அந்த எந்திரம் அந்த தானியத்தை பிரித்தெடுக்குமோ, அந்த பதரையெல்லாம் அகற்றி விட்டு, அந்த ஒரு கோதுமையா இருக்கலாம், இல்லை ஒரு நெல்லில் இருந்து அரிசியை ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம், அது போரெடுத்து அந்த பதரை ரிமூவ் பண்ணி அந்த தானியத்தை கொண்டு வர்றது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள், சந்தோஷமான நாட்கள், சமாதானமான நாட்கள் காணக்கூடாதபடிக்கு நமக்குள்ளே தடையாக இருக்கிற காரியங்கள், நம்ம எதிர்த்து கொண்டே இருக்கிற காரியங்களை நம் மூலமாக அதை அகற்றி நம்ம நன்மையை சுதந்திரிக்கும்படி நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தை என்று நம்மோடு பேசுகிறார். உன்னை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குறேன். ஒரு பழையதும் மழுங்கலுமா இருக்கிற ஒரு எந்திரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க, அதை ஒதுக்கி தான் போடுவாங்க. அதே போலதான் நாம விரும்பப்படாத பாத்திரமா இருந்தோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிதானதா, ஒரு கூர்மையா, ஒரு ஷார்ப் மைண்டடா, நம்முடைய வழிகள் ஷார்ப்பானதாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி என்று நம்ம பார்க்கும்போது அது ஒரு விசுவாச சோதனையின் மூலமாக, நம்முடைய விசுவாச பாதையிலே கர்த்தர் விசுவாச சோதனை, ஃபெய்த் டெஸ்ட் மூலமாக நம்மை புதிதும் கூர்மையானவர்களாக மாற்றுகிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளோ தூரம் பெறுவதோ அந்த அளவுக்கு நாம கூர்மையானவர்களா, மறுரூபமாக்கப்பட்டவர்களா, நம்முடைய இருதயத்துல ஒரு புதிதான எண்ணம் உள்ளவர்களா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் ஆனவர்களாக நாம மாறுகிறோம். பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். வீடுகளில் கூட மழுங்கலான ஆயுதம் இருக்கும். நம்ம எந்த காரியத்துக்கும் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம அதை யூஸ் பண்ணணும்னா அதிக ஸ்ட்ரென்த்து, நிறைய பலன் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல தான் நம்ம எல்லா காரியத்துக்கும் அதிக பிரயாசப்படுறோம், ஆனால் ஒரு பலனையும் பார்க்க முடியவில்லை. சின்ன சின்ன காரியத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு மழுங்கலானதாகத்தான் இருக்கு. நம்முடைய இருதயம் இன்னும் மறுரூபமாகலை, புதிதாக்கப்படலை, ஒரு ஷார்ப் மைண்டடா நம்ம மாறலைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்துல பொல்லாங்கான உலகம் உபத்திரவங்களினாலும் பல நெருக்கங்கள் சோதனைகள்னாலும் நிறைந்தது. உபத்திரவம்னு பார்த்தா எல்லா மனிதர்களுக்கும் அது காமன். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த உபத்திரவத்தினூடாக, அந்த துன்பத்தின் பாதையிலும் நம்மை நன்மையை காண்கிறவர்களாக, சந்தோஷம் சமாதானத்தையும் காண்கிறவர்களாக மாற்ற கர்த்தரால் முடியும். எப்படி அந்த கோதுமையை அந்த இதுல இருந்து பதரை ரிமூவ் பண்ணி கோதுமை எடுக்கிறது மாதிரி, நெல்லில இருந்து அரிசியை அந்த எந்திரம் எடுக்கிறது மாதிரி, அந்த பதரை உடைச்சு போட்டுட்டு எடுக்கிறது மாதிரி எல்லா தடைகளையும் கர்த்தர் நம் மூலமாக உடைக்க நினைக்கிறார். நமக்கு எதிராக வருகிற, நம்முடைய நன்மைக்கு எதிராக வருகிற தடைகளா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கான தடைகளா இருக்கலாம், எல்லாவற்றையும், அது எவ்வளோ பெரிய ஒரு தடையாக இருக்கலாம், மலை போன்ற குன்றுகள் போன்ற ஒரு பெரிய பர்வதமா இருக்கலாம், அதை நம்மை கொண்டு அதை அகற்றி போடும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆகவே நாம சோதனையை கண்டு இது முடியாது என்று நாம் இருந்தோம் என்றால் எப்படி அதிலிருந்து தானியத்தை நம்ம எடுக்க முடியும்? போரடிக்கிற அந்த எந்திரத்தோட வேலை அதுதான். அது ஏற்ற வேலையில் அது போரடிக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம ஒரு போரடிக்கிற எந்திரமாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மீகா 4:13, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய இருதயத்தை நான் வெண்கலமும் இரும்பும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆக்குவேன், நீ எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவ உனக்கு எதிரான காரியங்களை. எனவே தான் தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 27:3,
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன நம்பிக்கை? அதே அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஆகவே தான் ஒரே கல்லினாலே அந்த கோலியாத்தை முறியடிக்கிறான். அவ்வளோ ஒரு ஷார்ப் மைண்டா தாவீதை கர்த்தர் மாற்றுகிறதுனால, உன்னுடைய இருதயத்தை இரும்பும் பெண்களும் ஆக்குவேன், எழுந்து போரடி என்று கர்த்தர் சொன்னது போல தாவீதுடைய இருதயம் அவ்வளோ ஒரு ஷார்ப் ஸ்ட்ராங் ஆனதுனால தான் அந்த கோலியாத்தை ஒரே கல்லால அடிக்க முடிஞ்சது. கர்த்தர் தாவீதுக்கு அங்கே துணையாக நிற்கிறார். பாருங்க, ஏசாயா 41:14 முதல் நாம வாசிக்கும் போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும், எவ்வளோ பெரிய சோதனை ஆனாலும், நீ அதை ஒரு பதற போல அதை மிதித்து நொறுக்கி போடுவாய். அது காற்று பறக்கடித்து கொண்டு போகும். நீங்க சொல்லப்படும், நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருப்பார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசுவாச சோதனை வருகிறது. அது செங்கடல். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே அதை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது மோசே போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கீழ்ப்படிந்து விசுவாசித்து முன்னோக்கி நடக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் உலர்ந்த தரையாக வற்றி போகிறது. அவர்கள் அதன் வழியாக நடந்து போகிறார்கள். இதே தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இங்கே நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசுவாச சோதனை வருகிறது, ஒரு நெருக்கத்தின் பாதை வருகிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் போய் மோசே ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல முடங்கி இருக்காமல் நீ தொடர்ந்து முன்னோக்கி போங்கள் என்று. அப்படி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் காண்பித்த பாதையில போகும்போது அங்கே செங்கடலே இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே வழி திறக்கிறது. ஆனால் இந்த எகிப்தியர் அப்படி அல்ல. அவர்களை பின்பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி அந்த செங்கடலில் இறங்கி போகிறார்கள். அவர்கள் நினைத்திருக்கலாம், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது அவர்களை விட இவர்கள் அதிக சேனை உடையவர்கள், அவர்களிடம் இரதங்கள் குதிரைகள் என்றெல்லாம் இருந்தது. சுய நம்பிக்கையோடு அவர்களை பின்பற்றி போகிறார்கள். கடல் அவர்களை மூடி போடுகிறது. தொடர்ந்து யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவர்கள் அங்கே புகழ்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடி அந்த நாளை களி கூறுதலாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடுகிறார்கள். இதற்கு ஒரே காரணம், அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரணம், கர்த்தரிடத்தில் வழியை கேட்டு அதுக்கு கீழ்ப்படைந்து அதை விசுவாசித்து நடந்தது மட்டும்தான். அப்பொழுது அவர்களுடைய வழி அங்கே ஷார்ப் ஆகிறது, அவர்களுக்கு அங்கே ஜெயமாக முடிகிறது. ஆனால் எகிப்தியர் சுய நம்பிக்கையின் பேர்ல அவங்க போகிறாங்க. அவங்க அந்த மழுங்கலான ஒரு சூழ்நிலை, அவங்க வழி அப்படி மாறுறதுனால அவங்க அமிழ்ந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லித்தான் நான் இந்த பாதையில நடக்கிறேன், கர்த்தர் சொல்லித்தான் நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று நம்ம காரியங்களை தெரிந்து கொண்டு அந்த பாதையில நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாதையில நம்முடைய வழிகளை கர்த்தர் ஷார்ப்பாக்குவார். நம்மை புதியவர்களாக மாற்றி நம்முடைய நன்மைகளை நம்ம காணும்படி செய்வார். நம்ம அநேக வேளையில நாம நினைக்கிறது, நாம தேடி போகிற காரியங்கள், நாம் ஆசைப்பட்டு தேடி போகிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்று நினைப்போம். ஆனா அதுவே பல சூழ்நிலைகள் அதோட முடிவு நன்மையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்ம அது தோல்விக்கு நேராக நடத்துகிறது. பாருங்க, சீமோன் பேதுரு பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார் சீமோனை பார்த்து. அப்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். முழுதும் பிரயாசப்பட்டு பார்த்தா அதுக்கு பலன் எதுவுமே இல்லை. இதுதான்
மழுங்கலான ஒரு நிலைமை. அதிகமாக பிரயாசப்பட்டோம், அதோட முடிவில் நம்ம எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு சந்தோஷமான காரியத்தையும் நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனால் இங்கே பேதுரு எடுத்த ஒரு முடிவு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். பாருங்கள், இரவு முழுதும் பிரயாசப்பட்டு எந்த பலனும் பார்க்காத பேதுரு கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின்படி ஒரே ஒரு விசை வலையை போடுகிறான். அவனுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நமக்கு முன்பாக இருக்கிற எந்த ஒரு பெரிய பர்வதமானாலும் வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாவா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த நெருக்கத்தின் பாதையையும் நன்மையாக மாற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசித்து நடப்போம் என்று நாம் அர்ப்பணிப்போம். ஏன்னா அவருடைய வழிகள் தான் நம்முடைய வழிகளை ஷார்ப்பாக்கும். அவருடைய ஆலோசனை தான் நம்மை ஷார்ப்பாக்கும். அவர் நடத்துகிற பாதையில நாம புதிதாக்கப்படுவோம். நாம மனுஷனுக்கு நன்மையாய் தோணுகிற செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அவை மரண வழிகள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வழிகளை புதிதாக்குகிற கூர்மையாக்குகிற கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம்மை ஒரு போர் அடிக்கிற இயந்திரமாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையாக உங்களுடைய இரக்கத்தினால எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளும் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க காட்டுகிற வழிகள் தான் அப்பா, நீங்க காட்டுற அந்த பாதை தான் தகப்பனே எங்களை புதிதானவர்களா ஜீவன் உள்ளவர்களா கூர்மையானவர்களா எங்களை மாற்றும். எங்களுடைய வழிகளை கூர்மையாக்கும் தகப்பனே. நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற பாதை அல்ல ராஜா, அதை உணர்ந்து கொண்டவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எப்படிப்பட்ட சோதனை நெருக்கத்தின் பாதை வந்தாலும் அப்பா, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு அதை விசுவாசித்து நடக்கக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களாக எங்களை நீங்க மாற்ற போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிட் தகப்பனே எங்களை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வர நீங்க அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவிட்டி எங்களால் முடியாதுங்கிற எண்ணத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராகப்பா. எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. எங்களை ஒவ்வொருவர் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம். என் பரேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.